ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் அர்ஜுனனை பார்க்கிறார். இப்படி சோர்ந்து போய் கண்களில் கண்ணீர் வழிய அமர்ந்திருக்கக்கூடிய அர்ஜுனனை உற்சாகப்படுத்தணும். ஒரு நண்பனாக, என்ன இப்படி போர் செய்யணும்னு வந்துட்டு இப்படி போய் தளர்ந்து போய் உட்காந்துட்டானே, கெட்டப் கெட்டப் அப்படின்னு சாதாரண நோக்குல சொல்லுவோம் இல்லையா, அப்படி இந்த 2 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். ஏன்னா இதை வைத்துக் கொண்டுதான் காஸ்பல் ஆஃப் மேன்லினஸ் என்று சொல்வார் சுவாமி ரங்கநாதானந்த மகாராஜ் அவர்கள். நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கலாம், நமக்கு நிறைய திறமைகள்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம அப்படியே செயல் புரிய முடியாம அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டோம், உணர்ச்சிகள் மேலோங்க, குழப்பத்தில் ஆழ்ந்துட்டோம், முக்கியமா இந்த பற்று சோகம் இதனால இப்படி ஆயிட்டோம்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? உண்மையிலே நமக்கு ஞானம் இருக்குன்னா நம்ம எப்படி நடந்துப்போம், அது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆக இங்க ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, பகவான் அர்ஜுனனுக்கு இந்த விஷயத்த சொல்றார். எழுந்துரு ஃபர்ஸ்ட், உத்திஷ்ட, இந்த வார்த்தை இருக்கும் இதுல இது கீதையில தொடர்ந்து பல இடத்துல உத்திஷ்ட உத்திஷ்ட உத்திஷ்டம்பர். அப்படின்னா என்ன, உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம் அப்படிம்பார் சாமிஜி ஆஹா, அவனை உற்சாகப்படுத்தணும், அவனை எழுப்பி விடணும் ஃபர்ஸ்ட். அவன் முதல்ல க்ஷத்ரியன் இல்லையா அர்ஜுனன். அந்த க்ஷத்ரியர்களுக்கு என்ன ரொம்ப அவர்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் என்னதுன்னா, நல்ல ஒரு பேர், புகழ், அப்புறம் ஸ்வர்க்கம், இதெல்லாம் ஒரு பெரிய மாவீரன் அப்படிங்கிற பேரை தான் அவங்க விரும்பாங்களே தவிர அவன் சரியான கோழை, ஒன்றுக்கும் உதவாதவன், யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படிங்கிறத எந்த க்ஷத்ரியனும் விரும்ப மாட்டான். முக்கியமா அர்ஜுனன் விரும்பவே மாட்டான். அர்ஜுனன் எப்பேற்பட்ட மாவீரன், நம்மெல்லாம் இடி இடிச்சதுன்னா கூட அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்றோம். அந்த அர்ஜுனன் போய் பயந்து நடுங்கி பயந்தாங்குழி மாதிரி உட்கார்ந்துருக்கிறதாவது என்று பார்த்துவிட்டு பகவான் சொல்கிறார். திருவள்ளுவர் சொல்வார், எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. என்ன குரல்! ஒருத்தர் எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு உறுதி படைத்தவராக இருக்கலாம், ஆனா வினைத்திட்பம், ஒரு ஆக்ஷன்ல இறங்கி காரியம் பண்ண முடியல, ஸ்டம்பிள் ஆகி நிக்கிறான்னா அவனை மேன்மக்கள்லாம் அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். வேண்டா உலகு வேண்டாது, மக்கள் விட்டுடுவாங்க அவனை அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த ஸ்லோகத்தை படிச்சு இன்னும் அர்த்தம் பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வாகஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன க்ளைப்யம் மாஸ்மகமஃ பார்த்த நைதத்வய்யுபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்தோதிஷ்ட பரந்தப. பகவான் எவ்வளவு அழகா கூப்பிடுறார், அர்ஜுனா அப்படின்னு கூப்பிடுறார். பரந்தப்பா, பரந்தப்பான எதிரிகளை வாட்டுபவனே. அப்படிப்பட்ட அர்ஜுனா, உனக்கு இந்த மன தளர்ச்சி எங்கிருந்துப்பா வந்தது? குதஹ துவா சமுபஸ்திதம், எங்கிருந்து உன்னை இது அடைந்தது? ஏன்னா விஷமேன ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இதம் கஷ்மலம். கஷ்மலம்னா இந்த மனசுல இருக்க இந்த மன தளர்ச்சி ஒரு அழுக்கு மாதிரி. கசுமாலம் திட்டுறோம் இல்லையா, அந்த கஷ்மலம், அந்த அதுதான் இது. அவசியமில்லாத ஒரு இந்த இது தேவையில்லையே இப்போ உனக்கு இப்படி சோர்ந்து போய் உட்கார்றதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். இது எப்படின்னா அனாரிய ஜுஷ்டம், இப்போ உனக்கு வந்திருக்கே இந்த மன தளர்ச்சி, அதை வர்ணிக்கிறார். இது மேன்மக்களுக்கு ஒவ்வாதது. நீ பெரிய லீடர் இல்லையா, உலகத்துல எத்தனை பேர் மகாபாரத போர்லயே அங்கங்க போய் கேட்டு பார்த்தா அர்ஜுனன் மாதிரி ஆகணும், இன்னும் பெரிய ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்கான். நீ ஒரு லீடர் இல்லையா, லீடர் எப்படி நடந்துக்கணும்? அனாரிய ஜுஷ்டம், இந்த ஆரியன்கிற வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல அந்த ஆரிய சப்தம் படுகின்ற பாடு, ஆரியர்கள் திராவிடர்கள்னு பொழுதனிக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆரியன் என்று சொன்னால் உயர்ந்தவன், சிறந்தவன், மேலானவன் என்று பொருள். ஆரிய, அந்த காலத்து இலக்கியங்கள்லாம் கூட கணவனை அழைக்கிறது கூட ஆரியபுத்திர என்று அழைப்பார்கள். த மேன் ஒன் who is born of prayers அப்படிம்பார் சுவாமி விவேகானந்தர். பிரார்த்தனையினால் பிறந்தவன், தோற்றுவிக்கப்பட்டவன், ரொம்ப பண்பாளன்னு அர்த்தம். இந்த ஜாதி, இந்த மொழி, இந்த குலத்தை சேர்ந்தவன்றலாம் இல்ல, ரொம்ப பண்பாடு மிக்கவனுக்கு தான் ஆரியன் என்று பெயர். அனாரிய ஜுஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன, இது ஆரியர்களுக்கு ஒவ்வாததுப்பா, மேன்மக்களால் விரும்பப்படாதது. அது மட்டும் இல்ல அஸ்வர்கியம், நீ இந்த மாதிரி மனம் தளர்ந்து போய் இங்க கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது எப்படி தெரியுமா, உனக்கு சொர்க்கத்தை தராது. அகீர்த்திகரம், புகழையும் தராது. இந்த வாழற காலத்துல புகழ் வேணும், செத்த பிறகு ஸ்வர்க்கம் வேணும். இது 2 தானே ஆசைப்படுவாங்க சத்திரியர்கள், 2 உனக்கு கிடைக்காத அர்ஜுனா. க்ளைப்யம் மாஸ்மகமஹ, ஹே பார்த்த பிருத்தா, குந்தியின் மைந்தனே,
இந்த பேடித்தனத்தை அடையாதே. இன்னைக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்லாம் கூட அவ்வளோ அழகாக சமூகத்துல உயர்ந்த சேவையெல்லாம் செய்யறாங்க. இங்க வந்து இந்த அலித்தன்மை பேடித்தனம் என்பது உடல் சார்ந்த விஷயமாக சொல்லப்பட்ட ஒரு ஆண்மைன்னு சொன்னா ஆணோ பெண்ணோ அடிச்சு இறங்கணும், ஒரு இடத்துல செயல் புரியணும், ஒரு இடத்துல என்ன பண்ணணுமோ தர்மத்தை நிலைநாட்டுமோ, எஸ் ஐ எம் தேர் அப்படின்னு முன்னாடி நிக்கணும். அதுக்குதான் ஆண்மை என்று பெயர். அது இல்லாம நீ என்ன அப்படி பயந்தாங்குழி மாதிரி உட்கார்ந்துருக்க? ஏதத்து துவயின உபபத்தியத்தே, உனக்கு இது சுத்தமா பொருத்தமாவே இல்லை, அர்ஜுனனுக்கு இது கொஞ்சம் கூட பொருந்தல, உனக்கு இது செட்டே ஆகல. இந்த மனக்கலக்கத்தை விடு. ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னா என்ன? மனத்தளர்ச்சி, மனக்கலக்கம். இது என்னது? சுத்ரம்னா ரொம்ப கீழானது அர்ஜுனா. இது என்னது? இப்படி போய் மனசு கலங்கி போய் உட்காருவாங்களா? இதை உதறி விட்டு தியக்த்வா உத்திஷ்ட ஹே பரந்தபா. அர்ஜுனா, எதிரிகளை வாட்டுபவனை என்னாச்சு உனக்கு அப்படின்னு உலுக்கி விடுறார். எழுந்துரு அர்ஜுனா அப்படின்னு சொன்ன பிறகு அர்ஜுனன் மறுபடியும் பேச தொடங்குகிறான். பொங்கி கொண்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வருகிறது. அவன் என்ன சொல்கிறான் என்பதை நாம் அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.